Hello viewers, welcome back to Cost of Debt Capital. இந்த காஸ்ட் ஆஃப் டெட் கேபிட்டலில் நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து காஸ்ட் ஆஃப் டெட்டோட ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து இங்கேயே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அட் பார்ல இஷ்யூ பண்ணா எப்படி, பிரீமியம், டிஸ்கவுண்ட், இதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதோட ஆன்சர்ஸும் ஏபிசின்னு இங்க கொடுத்துருக்கேன். காஸ்ட் ஆஃப் டெட்ல இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்கு, அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடீமபிள் டெட் அப்படின்னா என்னன்னா, லெட் அஸ் அஸ்யூம் நம்ம தான் ஒரு கம்பெனி, நமக்கு இப்போ கேபிட்டல் வேணும். நம்ம என்ன பண்றோம்னா டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணி கேபிட்டலை ரைஸ் பண்றோம். அது பாத்தீங்கன்னா ஃபார் பீரியட் ஆஃப் யூஷுவலி இதெல்லாம் லாங் டர்ம் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. வி ஆர் ரைசிங் த கேபிட்டல் த்ரூ த இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் அப்படின்னாலே ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 10 to 12 இயர்ஸ் இருக்கலாம், இல்லை 10 to 15 இயர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 to 7 இயர்ஸ், மினிமம் வந்து 5 to 7 இயர்ஸ் இருக்கும். 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட இஷ்யூ பண்ணிட்டு அவங்களோட பணம் நம்ம கிட்ட 7 வருஷம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பணத்தை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எகெயின் நம்மளோட டிபென்ச்சரை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவோம். அதுதான் ரெடீமபிள். ரெடீமபிள்னா இப்ப நம்ம செயினை கொண்டு பேங்க்ல வச்சுட்டு பணம் தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறோம். அந்த நம்ம பணம் நம்ம கைக்கு எப்ப வருதோ அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு திரும்ப அந்த செயினை ரெடீம் பண்ணி எடுத்துட்டு வரோம். மார்கேஜ்ல இருந்து மூட்டு வெளில எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதுதான் ரெடம்ஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஒரு கம்பெனிக்கும். இப்ப நம்ம கம்பெனில வந்து கேபிட்டல் தேவைப்படுது. அதனால கம்பெனி என்ன பண்றாங்கன்னா டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணிட்டு கேபிட்டலை ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நம்ம கம்பெனியை ரன் பண்றோம். திரும்ப நம்ம கம்பெனில எப்ப பணம் வருதோ இல்ல நம்ம கையில பணம் ஆஃப்டர் 5 to 7 இயர்ஸ் கழிச்சு அந்த ஆஸ் பர் த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் பீரியட் ஓவர் ஆனோடனே அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட டிபென்ச்சரை திரும்ப எடுத்துட்டு வரும். இட் இஸ் நத்திங் பட் the company raise the capital through the issue of debenture for a period of 5 to 7 years. After that time, after the expiry of that period or as per the agreement, the company again return the money to the debenture holders and then get back the debenture. That is called the cost of redeemable debt. அதுதான் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம டிபென்ச்சரை மூடி திரும்ப கம்பெனிக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது தான் ரிடம்ஷன். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். A company issues rupees 10 lakh. இப்ப கம்பெனி வந்து 10 lakh ரைஸ் பண்ணிருக்கு. 10% ரெடீமபிள் டிபென்ச்சர். அது இஷ்யூ பண்ணும் போதே அது இரடீமபிள் டிபென்ச்சரா ரெடீமபிள் டிபென்ச்சரா அப்படிங்கிறது அந்த சர்டிபிகேட்ல கிளியரா கொடுத்திருப்பாங்க. இப்ப கம்பெனி என்ன பண்ணுனா ரெடீமபிள் டிபென்ச்சர். ரெடீமபிள் டிபென்ச்சர்னா as per the agreement, அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் after certain period of time the company again get back the debenture from the public. பப்ளிக் இருந்து அந்த டிபென்ச்சரை திரும்ப மூட்டு வாங்கிட்டு வர போறாங்க. 10% redeemable debenture at a discount of 5%. ஆனா எப்படி மூக்க போறாங்க அப்படின்னா after 5 years or after 10 years they are going to redeem the debenture at a discount of 5%. இப்ப 100 rupees debenture 95 rupeesக்கு தான் வாங்க போறாங்க. ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அமௌண்ட்ஸ் டு rupees 30,000 அவனே கொடுத்துட்டான். காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல கொடுத்தான். இந்த வாட்டி டைரக்ட்லி they gave the amount as 30,000 rupees. காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது the expenses faced by the company while issuing the debentures. அதுதான் இங்க 30,000. The debentures are redeemable after 5 years. இப்போ நம்ம டிபென்ச்சரை வந்து டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணி எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கோம், 10 lakh. இது என்ன பண்றோம்னா 5 years கழிச்சு after the period of 5 years the company again repaid this 10 lakh and get back the debentures from the public. Public தேர்ந்து அந்த டிபென்ச்சரை வாங்கிட்டு வர போறாங்க. எவ்வளவு இஷ்யூ பண்ணி, 10 lakhs இஷ்யூ பண்ணி 5 yearsக்கு அப்புறம். Calculate the cost of debt before tax and after tax assuming the tax rate is 50%. Once ஒரு சம்ல tax rate கொடுத்திருந்தாலே அது cost of debt after tax தான் அர்த்தம். இப்போ நான் காஸ்ட் ஆஃப் டெட்டுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் டெட் ஈக்குவல் டு ஆஃப்டர் டாக்ஸ் ஈக்குவல் டு KDB into 1 minus T. இங்க ப்ராப்ளம்ஸ் இருந்தோடனே பயந்துக்கு வேணாம், கொஞ்சம் ஃபார்முலா வந்து அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். KDB அப்படிங்கிறது இங்க பாருங்க இதுல கொடுத்துருக்கேன். KDB equal to I. இது ஐனா என்ன சொல்லியிருக்கேன், I equal to interest. ஓகே, இது I plus 1ங்கிறது நமக்கு தெரியும், divided by n, small nங்கிறது small n number of years, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து ரெடீம் பண்ண போறோம். After how many years are going to redeem the debentures. அடுத்தது P, இங்க பாருங்க அடுத்தது P இருக்கு. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்.
அடுத்தது மைனஸ் என்பி. என்பினா உங்களுக்கு தெரியும், நெட் ப்ரோசீட்ஸ். டிவைடட் பை, இது இங்க எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த ஃபார்முலாவை. டிவைடட் பை 1/2 into P plus NP. P ங்கிறது பிரின்சிபல், NP ங்கிறது நெட் ப்ரோசஸ். இப்போ முதல்ல நம்ம KDB கால்குலேட் பண்ணிடுவோம். KDB ஒண்ணுன்னா கால்குலேட் பண்ணிப்போம். I ஈக்குவல் டு என்னன்னு கால்குலேட் பண்ணிப்போம். I ங்கிறது நம்மளோட டிபென்ச்சர் 10 லாக்கா ஸ்டார் எத்தனை பர்சன்ட் பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்க ஸ்டார் 10/100 போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளவு வரும், 10 lakh into 10 divided by 100 போட்டீங்க அப்படின்னா 1 lakh வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 1 lakh. அதுக்கப்புறம் I எடுத்தீங்கன்னா n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். எனக்கு தெரிஞ்ச n வந்து 5 years கழிச்சு தான் நம்ம ரெடீம் பண்ற மாதிரி அதில் கொடுத்துருக்கு. சரி, நெட் ப்ரோசீட்ஸ் அப்படிங்கிறது, நெட் ப்ரோசஸ்ங்கிறது நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறது தான். நெட் ப்ரோசீட்ஸ் அப்படிங்கிறது 10 lakh டிபென்ச்சரை issued at a discount of 5%. நம்ம வந்து 10 lakh டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணிட்டு 10 lakh ரைஸ் பண்றோம். ஆனா நம்ம திரும்ப எவ்வளவுக்கு அட் a discountல தான் நம்ம இஷ்யூ பண்றோம், 5% டிஸ்கவுண்ட். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இப்படி வச்சுக்கோங்க, 10 lakh into 5 divided by 100 போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது, 10 lakh into 5 divided by 100 போட்டீங்க அப்படின்னா 50,000 வருது. அப்போ equal to 10 lakh minus 9,50,000. 9,50,000 minus, இப்போ நெட் ப்ரோசீட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, நெட் ப்ரோசீட்ஸ் அப்படிங்கிறது 9,50,000 minus cost of flotation. அப்போ equal to 9,50,000 minus cost of flotation அவனே கொடுத்துருக்கான் 30,000. அப்போ நெட் ப்ரோசீட்ஸ் equal to 9,20,000. ஓகேவா? இப்போ KDA equal to I அப்படிங்கிறது என்னது, Iங்கிறது 1 lakh, I divided by NP தானே, I divided by NP into 1 minus T. அப்போ equal to I அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம்னா 10,000, 1 lakh divided by net proceeds equal to 9,20,000 into 1 minus tax அப்படிங்கிறது, tax rate என்ன கொடுத்திருக்காங்க, 50% கொடுத்திருக்காங்க. அப்போ 0.5 equal to 1 lakh divided by 9,20,000. அப்போ 0.108 equal to 0.108 into 0.5 is 0.054. So KDA equal to 0.054 star 100. 0.054 into 100 போட்டீங்க அப்படின்னா 5.4%. அவ்வளவுதான். திரும்ப ஒரு வாட்டி இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கம்பெனி வந்து டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணது 10 lakh டிபென்ச்சர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 10%. ரெடீமபிள் டிபென்ச்சர், ரெடீமபிள் டிபென்ச்சர்னா 5 வருஷமோ 7 வருஷமோ கழிச்சு again we are again we go and get back the debenture from the debenture holders இருந்து வாங்க போறோம். எப்படி வாங்குறீங்க அப்படின்னா, இஷ்யூ பண்ணும்போதே பாத்தீங்கன்னா issued at a discount of 5%. 10 lakh டிபென்ச்சரை 95,000க்கு தான் நீங்க இஷ்யூ பண்ணவே போறீங்க. ஏன்னா வேல்யூ கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா டிமாண்ட் கம்மியா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால. இந்த காஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 30,000. இதுக்கு இஷ்யூ பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் 30,000 போயிடுது. டிபென்ச்சர்ஸ் ஆர் ரெடீமபிள் ஆஃப்டர் 5 years. 5 years கழிச்சு அதை போய் நம்ம ரெடீம் பண்ண போறோம். கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் டெட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டாக்ஸ். அஸ்யூமிங் த டாக்ஸ் ரேட் இஸ் 50%. இப்போ வந்து KDB equal to I plus, இது வந்து எப்போ இந்த ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடீமபிள் அப்படிங்கிற வேர்டு வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரெடம்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்தா மட்டும், இர்ரெடீமபிள் கிடையாது, ரெடீமபிள் அப்படிங்கிற வேர்டு வந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இல்ல I plus 1/n into P minus NP divided by 1/2 into P plus NP. I அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம போய் மூட்டை எடுக்கிறோம். P அப்படிங்கிறது பிரின்சிபல், NPங்கிறது நெட் ப்ரோசீட்ஸ். இப்போ நான் இங்க I கால்குலேட் பண்ணிருக்கேன். 10 lakh டிபென்ச்சர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அப்போ 1 lakh.
நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம ரெடீம் பண்றோம். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஐ முடிச்சாச்சு. அடுத்தது என்னங்கிறது 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது சாரி பிரின்சிபல் அமௌண்ட்டே நான் கொண்டுட்டு வரல இல்ல. சரி ஓகே. நெட் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கேன். நெட் ப்ராஃபிட்ஸ்ங்கிறது 10 lakh into 5/100 equal to 50,000. அப்போ டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றோம். அப்போ 10 lakhல இருந்து 5% போயிடுச்சு அப்படின்னா 9,50,000 தான் நமக்கு வரும். அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் 30,000 போயிடுச்சு அப்படின்னா நெட் ப்ராஃபிட்ஸ் நம்ம கையில 9,20,000 தான் வருது. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை ஐ டிவைடட் பை என்பி கேடிபிக்கு நான் ஃபார்முலாவை மாத்தி எழுதிட்டேன். சாரி, அதை நான் திரும்ப இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, என்ன ஃபார்முலா? I plus I plus 1 by n into p minus np divided by 1 divided by 2 p plus np. ஓகேவா? இப்போ KDA equal to I அப்படிங்கிறது 1 lakh I minus I plus 1 lakh plus 1 divided by NP. N அப்படிங்கிறது number of years 5. Principal amount அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ 10 lakh. நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், டிபென்ச்சர்ஸ் வந்து 10 lakh டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றோம். அது எவ்வளவுக்கு நம்ம கைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9,20,000 தான் கைக்கு வருது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்லாம் போகுது. டிவைடட் பை 1 டிவைடட் பை 2. பிரின்சிபல் அமௌண்ட் 10 lakh டிபென்ச்சரை plus 9,20,000. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா KDA equal to 1 lakh plus 1 lakh minus 9,20,000 10 lakh, sorry, 80,000. when I get to put 80,000 divided by 5 divided by 1 by 2, 10 lakh plus 9,20,000, 19,20,000. திரும்ப KDA equal to இப்போ 10 lakh, sorry 1 lakh plus 80,000 divided by 5 plus 16,000 வந்துடும். divided by 1 divided by 2 into 19,20,000. இப்போ KDA equal to 1 lakh plus ஒரு 16,000. இவ்வளவு 1,16,000 divided by 19,20,000 divided by 2 போட்டீங்கன்னா you will get 9,60,000. KDA equal to 1,16,000 divided by 9,60,000. 0.12. ஓகேவா? இப்போ KD, சாரி இது எல்லாமே வந்து KDB கால்குலேட் பண்ணிருக்கேன். இப்போதான் KDB கால்குலேட் பண்றோமா? ஆமா, KDB இப்போ நான் வந்து KDA equal to KDB into 1 minus T. இப்போ KDA equal to KDB 0.12, 1 minus tax rate எவ்வளவு கொடுத்திருக்கு? tax rate is 50% கொடுத்திருக்கு. அப்போ 0.5. KDA equal to 0.1 into அப்போ 0.1 into 0.5. 0.1 into 0.5. 0.06. யூஸ்வலா என்ன சொல்லிருக்கேன்? ஃபைனலா into 100 சொல்லிருக்கேன். KDA equal to into 100. 6%. அவ்வளவுதான். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன்.
மறக்காம வீடியோ பாருங்க.